வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். டக்ளஸ் தேவானந்தவின் உயிருக்கு ஆபத்து, சிறையில் பாதுகாப்பு கோரும் சுரேன் ராகவன். போலீசார் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை, மக்களே அவதானம். தையிட்டி திஸ்ஸவிகாரை ஜனவரி 3 அன்று உடைக்கப்படும், அர்ஜுனாவின் பரபரப்பு பேச்சு. சூறாவளியை விட அதன் பின்னரான பாதிப்புகளால் அதிக உயிரிழப்புகள், எதிர்க்கட்சித் தலைவர் எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மகர சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உயிருக்கு மாபெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்த அவர், டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால், குறிப்பாக விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட 10க்கும் மேற்பட்ட முறை கொலை முயற்சியில் இருந்து தப்பியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். 1000 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய மகர சிறைச்சாலையில் தற்போது 3000க்கும் அதிகமான கைதிகள் இருக்கின்றனர். இத்தகைய நெருக்கடியான சூழலில் அவரை வைத்திருப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் எனவும் அஞ்சப்படுகின்றது. அவர் தவறு செய்திருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுங்கள், ஆனால் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய முழுமையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் நெருக்கமாக இருந்த ஆயுத குழுக்களை சார்ந்தவர்களை தேடிப்பிடித்து கைது செய்யும் நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செல்வாக்கு செலுத்திய முன்னாள் ஆயுத குழு தலைவர்களின் பாலிய குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் டக்ளஸ் தேவானந்தாவின் கைது என்பது திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஏற்கனவே பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா போன்ற முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அடுத்ததாக கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மீதும் கைது நடவடிக்கை பாயுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. வட பகுதியில் அடுத்தடுத்து முக்கிய கைதுகள் இடம்பெறும் என்று ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அதிரடி கைதுகள் தமிழ் அரசியல் பரப்பில் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் கடந்த கால அரசாங்கங்களால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பையும் மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளது. வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி 3 தையிட்டி திஸ்ஸவிகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயல்படுவது அனுர அரசாங்கம்தான். ஜனவரி 3 பெருங்குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர்நீத்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர். திஸ்ஸவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒரு வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன். அப்போது அவர் அதனை ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர்களுக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை எனவும், ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் அவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதை வைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு செயற்பட முடியாது. இந்த விகாரையை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகின்றது. மொட்டு கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கின்றார். நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு மே மாதத்தில் 2 பூரணி தினங்கள் வருவதால் அவற்றில் எதனை வெசாக் தினமாக அறிவிப்பது என்பது குறித்து பௌத்த மத தலைவர்கள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய அரச நாட்காட்டியில் மே 1 வெசாக் தினமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் அதற்குரிய நட்சத்திர பொருத்தம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாஸ்திர ரீதியான ஆலோசனைகளின்படி சரியான நட்சத்திரம் கூடி வரும் மே 30 அதிகாரப்பூர்வ வெசாக் தினமாக மாற்றி அமைக்குமாறு மத குருமார்கள் வலியுறுத்தியுள்ளனர். பண்டைய சாசன மரபுகளை பேணுவதற்காகவும் குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த திருத்தம் அவசியம் என அவர்கள் கருதுகின்றனர். எனவே அன்றைய தினத்தில் சகல அரசு விழாக்களையும் மற்றும் சமய நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுகளில் சிக்குண்டுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் வரை தொடர்ந்தும் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி 358 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் 10,340 குடும்பங்களைச் சேர்ந்த 34,175 பேர் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்றிரவு வெளியிட்டுள்ள இடைப்படுத்தப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 27 டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பேரனர்த்தங்களில் 638 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன.
பலியாகியுள்ளன. அத்துடன் 175 பேர் காணாமல் போயுள்ளதாக புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டிட்வா சூறாவளியால் 1121 வீடுகள் முழுமையாகவும் 1,14,314 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. சூறாவளி வீசும் நேரத்தை விட அது ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியிலேயே அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்படுவதாக அண்மை கால முடிவுகள் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பொலனறுவை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஆஸ்திரேலியாவின் மோனாஸ் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆய்வறிக்கையை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்துள்ளார். மோனாஸ் பல்கலைக்கழகமானது 2000 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 9 நாடுகளில் இடம்பெற்ற சுமார் 15 மில்லியன் மரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விரிவான ஆய்வை முன்னெடுத்துள்ளது. சூறாவளி காற்றின் நேரடி தாக்கத்தினால் பலியாகும் நபர்களின் எண்ணிக்கையை விட சூறாவளி ஓய்ந்த பின்னரான காலப்பகுதியில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக உள்ளதாக இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சூறாவளிக்கு பின்னர் ஏற்படும் தொற்று நோய்கள், போதிய மருத்துவ வசதியின்மை, வாழ்வாதார பாதிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு சீர்குலைவு போன்ற காரணிகளே இவ்வாறான அதிகப்படியான உயிரிழப்புக்கு வழிவகுப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த ஆய்வு முடிவுகளை நாம் பாடமாக கொள்ள வேண்டும். சூறாவளி வீசும்போது மாத்திரமன்றி அது ஓய்ந்த பின்னரும் மக்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதிப்படுத்துவதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மது போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக இனி போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரி பிரதி காவல்துறை மா அதிபர் WGJ சேனாதீர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் வீதி விபத்துக்கள் 271 அதிகரித்துள்ளன. இந்த விபத்துகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 317 அதிகரித்துள்ளது. வருடாந்த விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பவர்களின் 31 பேர் பாதசாரிகள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்களை தவிர உந்துருளி ஓட்டுநர்கள், பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளே அதிக அளவில் விபத்துக்கு உள்ளாகின்றனர். விபத்துகள் அதிகரிப்பதற்கு சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பற்ற தன்மையே பிரதான காரணம் என தெரிவித்த அவர் போதைப்பொருள் மற்றும் பாதுகாவனை இதற்கு முக்கிய தூண்டுகோலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மது போதையில் அல்லது போதைப் பொருள் உட்கொண்டு அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக சாதாரண போக்குவரத்து விதிமீறல் வழக்குகளுக்கு பதிலாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.